தெலங்கானா மாநிலம் சூர்யாபேட்டையில் உள்ள நகைக்கடையில் ரூபாய் 17 கோடி மதிப்பிலான 18 கிலோ தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை பகிர்வதற்காக செய்தியாளர் கிரண் இணைப்பில் உள்ளார். வணக்கம் கிரண், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. தெலங்கானா மாநிலம் சூர்யாபேட்டையில் என்டி சாலையில் சாய் சந்தோஷ் ஜுவல்லரி என்ற பெயரில் தங்க ஆபரண விற்பனை ஷோரூம் ஒன்று இயங்கி வருகிறது. நகரில் முக்கிய பிரபலமான அந்த ஷோரூம் பின்பக்க சுவற்றில் நேற்று இரவு ஒரு ஆள் நுழையும் அளவிற்கு ஓட்டை போட்ட கொள்ளையர்கள் அந்த வழியாக உள்ளே சென்று ஷோரூம் ஷட்டரை கேஸ் கட்டர் மூலமாக வெட்டி உள்ளே சென்றதாக கூறப்படுகிறது. மேலும் ஷோரூம் உள்ளே இருக்கும் அறையில் உள்ள பாதுகாப்பு பெட்டகம் எனப்படும் லாக்கரில் கடையை மூடும் போது வழக்கம் போல் தங்க ஆபரணங்கள், வெள்ளி ஆபரணங்கள், வெள்ளி பொருட்கள் ஆகியவற்றை உரிமையாளர் வைத்து செல்வது வழக்கம். அந்த பெரிய லாக்கரை கேஸ் கட்டர் மூலமாக வெட்டிய கொள்ளையர்கள் அதிலிருந்து வெள்ளி பொருட்களை தவிர்த்து விட்டு சுமார் 18 கிலோ எடையும் 17 கோடி ரூபாய் மதிப்பும் உள்ள தங்க ஆபரணங்களை கொள்ளையடித்து தப்பிச் சென்றுள்ளனர். கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் கடையில் சிசிடிவி உபகரணங்களை கொள்ளையடிக்கும் போது ஆஃப் செய்து விட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று காலை வழக்கம் போல் கடை உரிமையாளர் சென்று ஷட்டரை திறந்து உள்ளே சென்று பார்த்தபோது கடையில் இருக்கும் லாக்கர் திறந்து கிடந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் உடனடியாக காவல்துறையினருக்கு இது குறித்து தகவல் அளித்தார். அங்கு விரைந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சம்பவ இடத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் தடவிய அறிவியல் ஆய்வகத்தினர், மோப்பநாய் படைப்பிரிவினர் ஆகியோர் வரவழைக்கப்பட்டு கொள்ளையர்களை தேடி கண்டுபிடிக்கும் பணியில் தற்போது காவல்துறையினர் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல் கடையில் வேலை செய்யும் ஆட்கள், அருகில் உள்ள கடைகளில் வேலை செய்யும் நபர்கள், அந்த கடைகளில் உரிமையாளர்கள் ஆகியோரிடம் தற்போது காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கொள்ளையர்களை பிடிப்பதற்காக தனிப்படையும் தற்போது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் சூர்யாபேட்டை நகரில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொள்ளையர்கள் அடையாளம் காணும் வகையில் அந்த பகுதியில் உள்ள வீடுகள், கடைகளின் வெளிப்பகுதி ஆகியவற்றில் பொருத்தி இருக்கும் சிசிடிவி கேமராக்களில் பதிவாகி இருக்கும் காட்சிகளை காவல்துறையினர் கைப்பற்றி அவற்றை ஆய்வு செய்து வருகின்றனர். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி கிரண்.